வானத்தின் அந்த பிரம்மாண்டமான சிங்காசனத்தின் முன் ஒளியால் நிறைந்த பரலோகத்தில் தேவனுடைய வலது கரத்தில் ஒரு புத்தகம் இருந்தது. 7 முத்திரைகளால் மூடப்பட்ட அந்த புத்தகத்தை யார் திறப்பார்? யார் அதன் ரகசியங்களை வெளிப்படுத்துவார்? ஒரு வல்லமையுள்ள தூதன் முழங்கினான், புத்தகத்தை திறக்க பாத்திரரானவர் யார்? ஆனால் வானத்திலும் பூமியிலும் அடித்தளத்திலும் ஒருவரும் காணப்படவில்லை. யாரும் பாத்திரராயிருக்கவில்லை. அப்பொழுது ஒரு மூப்பர் சொன்னார், அழ வேண்டாம், யூதா கோத்திரத்தின் சிங்கம் தாவீதின் வேரானவர் ஜெயித்துள்ளார். அவர்தான் புத்தகத்தை திறக்க பாத்திரராயிருக்கிறார். இதோ அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி சிங்காசனத்தின் மத்தியிலே நின்றான். அவன் வல்லமையிலும் ஆவியிலும் நிறந்திருந்தான். அவன் புத்தகத்தை எடுத்ததும் 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் அவனை முன்பாக விழுந்தனர். அவர்கள் தங்கள் கின்னாரங்களையும் தூபவர்க்கம் நிறைந்த பொற்கலசங்களையும் எடுத்துக்கொண்டு புதிய பாட்டை பாடினார்கள். நீர் பாத்திரராயிருக்கிறீர், உம்முடைய இரத்தத்தினால் எங்களை மீட்டீர். அனைத்து ஜனங்களிலும் பாஷைகளிலும் கோத்திரங்களிலும் எங்களை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஆக்கினீர். அப்பொழுது எண்ணிலடங்கா தூதர்கள் முழங்கினார்கள், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற பாத்திரராயிருக்கிறார். பின்னர் வானமும் பூமியும் கடலும் ஒன்றாய் சத்தமிட்டது, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் ஸ்தோத்திரமும் மகிமையும் சதாகாலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். இதுதான் உங்கள் மிரக்கிள் மொமெண்ட்.